கேராரிலே ஈசாக்கு. ஈசாக்கு கேராரில் குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவள் ஆனபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாக ரெபெக்காளோட விளையாடிக் கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்னும் ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொழுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறியச் சொன்னான். கேரார் பெலிஸ்தருடைய தேசம். அபிமெலேக்கு என்பவன் பெலிஸ்தருக்கு ராஜாவாய் இருக்கிறான். ஈசாக்கு கேராரிலே குடியிருக்கிறார். இந்த தேசத்தில் ஈசாக்குக்கு ஒரு சோதனை உண்டாயிற்று. கேராரின் மனிதர்கள் ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காளை குறித்து விசாரிக்கிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளை தன் சகோதரி என்று அவர்களிடத்தில் சொல்லுகிறார். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருக்கிறாள். இதன் நிமித்தம் கேராரில் உள்ள மனிதர்கள் ரெபெக்காளின் நிமித்தம் தன்னை கொன்று போடுவார்கள் என்று ஈசாக்கு நினைக்கிறார். ஆகையினால் ஈசாக்கு ரெபெக்காளை தன் மனைவி என்று அவர்களிடத்தில் சொல்ல பயப்படுகிறார். ஆபிரகாமை போல ஈசாக்கும் தன்னுடைய மனைவியை தன் சகோதரி என்று கூறுகிறார். இருவரும் தேவனை விசுவாசிக்கவில்லை. இவர்கள் மரித்து போனால் இவர்கள் மூலமாக இவர்களுடைய சந்ததி பெருகும் என்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினால் தேவன் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரையில் இவர்கள் மரித்து போக அனுமதிக்கவே மாட்டார். ஆபிரகாம் தனக்கு வந்த சோதனையை ஈசாக்கிடம் சொன்னாரா என்று தெரியவில்லை. ஒருவேளை சொல்லி இருந்தால் இப்படிப்பட்ட சோதனையான வேளையில் ஈசாக்கு தேவன் மீது விசுவாசம் வைத்திருப்பார். பொய் சொல்லுவது பாவம். ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருக்கிறாள். பெலிஸ்தர்கள் ரெபெக்காளை நேசிக்கிறார்கள். அவர்கள் ரெபெக்காளை தங்களுடைய மனைவியாக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இதற்காக அவர்கள் தன்னை கொன்று போடுவார்களோ என்று ஈசாக்கு பயப்படுகிறார். ஆகையினால் ஈசாக்கு தன்னுடைய ஜீவனை தப்புவிப்பதற்காக தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறார். ஈசாக்கு சொன்ன பொய்யை கேராரின் ஜனங்களும் நம்புகிறார்கள். ஈசாக்கு கேராரிலே நெடுநாள் தங்கி இருக்கிறார். ஒரு நாள் ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறார். அதை பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்த்து விடுகிறான். ஆபிரகாமின் காலத்திலும் ஒரு அபிமெலேக்கு இருந்தான். அந்த அபிமெலேக்கும் இவனும் ஒரே நபர் அல்ல. ஆபிரகாமின் காலத்திற்கு 100 வருஷங்களுக்கு பின்பு ஈசாக்கின் காலத்தில் இந்த அபிமெலேக்கு வருகிறான். அபிமெலேக்கு என்பது பெலிஸ்தருடைய ராஜாக்களின் பொதுவான பெயராகும். ஈசாக்கு ரெபெக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த விளையாட்டு ஒரு சகோதரனும் அவனுடைய சகோதரியும் விளையாடுகிற விளையாட்டை போல் இல்லை. அவர்கள் இருவரும் புருஷன் மனைவி போல மிகவும் நெருக்கமாக விளையாடுகிறார்கள். ஈசாக்கும் ரெபெக்காளும் விளையாடுவது ஒரு சகோதரன் தன் சகோதரியிடம் விளையாடும் விளையாட்டல்ல. இது கணவனும் மனைவியும் விளையாடும் விளையாட்டு. இதற்கான எபிரேய வார்த்தை ஷாக்காக் என்பதாகும். ஈசாக்கு ரெபெக்காளோடு சரசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக பார்த்து விடுகிறான். ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்களுடைய மனைவிகளை சகோதரிகள் என்று பொய் சொல்லுகிறார்கள். ஈசாக்கு ரெபெக்காளோடு விளையாடுவதற்கு சந்தோஷமா இருப்பது என்று பொருள்படும்படியான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு என்னும் பெயருக்கு நகைப்பு, சந்தோஷம், மகிழ்ந்து களி கூறுவது என்று பொருள். ஈசாக்கு தன் பெயருக்கேற்ற பிரகாரமாக தன் மனைவி ரெபெக்காளோட சந்தோஷமாய் விளையாடி கொண்டிருக்கிறார். பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஈசாக்கு ரெபெக்காளோட விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தவுடனே அவர்கள் இருவரும்
சகோதர சகோதரிகள் அல்ல என்பதையும் அவர்கள் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்பதையும் கண்டுகொள்கிறான். ஈசாக்கு அபிமெலேக்கினிடத்தில் பொய் சொல்லி இருக்கிறார். இதற்காக அபிமெலேக்கு ஈசாக்கை கடிந்து கொள்கிறான். அபிமெலேக்கு ஈசாக்கை தன்னிடத்தில் அழைக்கிறான். அவன் ஈசாக்கை நோக்கி, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்று கேட்கிறான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்று சொல்லுகிறான். அபிமெலேக்கும் அவனுடைய மனுஷரும் தெய்வ பயம் உள்ளவர்கள். மோசேயின் காலத்திற்கு முன்பாகவே இஸ்ரவேலிலும் அதன் அருகிலுள்ள சில தேசங்களிலும் வேசித்தனத்தையும் விபசாரத்தையும் மிகப்பெரிய பாவமாக கருதினார்கள். இதில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். ரெபெக்காள் ஈசாக்கின் சகோதரி என்று நினைத்து பெலிஸ்தரில் யாராவது ஒருவர் அவளை தனக்கு மனைவியாக்கி அவளோட சயனித்திருந்தால் பெலிஸ்தர் மீது பழி சுமரும். அது பெலிஸ்தர் செய்கிற மிகப்பெரிய பாவமாயும் அநியாயமாயும் இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஈசாக்கு பொய் சொன்னதினால் பெலிஸ்தரை பாவம் செய்ய தூண்டிவிடுகிறார். அபிமெலேக்குக்கு ஈசாக்கும் ரெபேக்காளும் புருஷன் மனைவி என்பது தெரிய வருகிறது. அப்போது அவன் பெலிஸ்தரை நோக்கி, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொல்லுகிறான். பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறான். அவர்களுக்கு விரோதமாக யாரும் தீங்கு செய்யாதவாறு அவர்களை பாதுகாக்கிறான். அவர்களை தொடுகிறவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கிறான்.